வணக்கம். டிசம்பர் 15ஆம் நாள் பங்குச்சந்தையில நடந்த சில விஷயங்கள விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோல காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்ப்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு பண்ணுங்கன்னு சொல்ற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாம இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலனா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்ட தவிர்த்துருங்க. நம்ம ருப்பி டிரைவர் சேனல ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவு செய்து லைக் பண்ணுங்க. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு அன்கன்ஃபர்ம்டு செய்தி பார்த்திருந்தோம். மத்திய அரசு 76,000 கோடி ரூபாய் மானியம் புரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ் ஸ்கீம் வழியாக செமிகண்டக்டர் உற்பத்திக்கு வழங்குவதற்கான திட்டம் இருப்பதாக நாம் ஒரு அன்கன்ஃபர்ம்டு செய்தி பார்த்திருந்தோம். இப்போ மணி கண்ட்ரோலில் வந்திருக்கிற செய்தி, இது குறித்து இன்னைக்கு அரசு முடிவெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. டாடா நிறுவனம் செமிகண்டக்டர் பிசினஸ்ல இறங்க போறாங்க அப்படின்ற செய்தி நம்ம சில தினங்களுக்கு முன்பாக பார்த்திருந்தோம். ஒரு அன்கன்ஃபர்ம்டு செய்தி தான். மறுபடியும் இப்போ வந்திருக்கிற ஒரு அன்கன்ஃபர்ம்டு செய்தி பிசினஸ் ஸ்டாண்டர்ட் பத்திரிகையில் வந்திருப்பது. டாடா நிறுவனம் சிப் பிசினஸ் இந்தியாவில் ஆரம்பிப்பதற்காக சில நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருப்பதாக சொல்லியிருக்காங்க. சில இன்டர்நேஷனல் கம்பெனிஸ், குறிப்பாக தாய்வான் கம்பெனிஸுடன் பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க, இந்தியாவில் அந்த உற்பத்தி ஆரம்பிப்பதற்காகன்னு அந்த பத்திரிகை செய்தியில் சொல்லப்படுது. இது அன்கன்ஃபர்ம்டு செய்தி தான். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வரல. கோடக் மஹிந்திரா பேங்க் குறித்து வந்திருக்கிற ஒரு செய்தி, அவங்க இண்டிகோவுடன் இணைந்து, இண்டிகோ ஏர்லைன்ஸுடன் இணைந்து அவங்க ஒரு கிரெடிட் கார்டை அறிமுகம் செய்கிறாங்க. இந்த கிரெடிட் கார்டு வழியாக கோடக் மஹிந்திரா பேங்க்குடைய வாடிக்கையாளர்களுக்கு சில சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓமைக்ரான் ரக கொரோனா வைரஸ் பரவலான நாடுகளில் இப்போ தென்பட்டிருப்பதாகவும் மிக வேகமாக பரவி வருவதாகவும் WHO சொல்லியிருக்கிறாங்க. ஜாகிரதையாக இருக்க வேண்டும்ன்ற எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாங்க WHO. வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் இந்தியாவுக்கு எதிராக ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. என்ன கேஸுன்னு பார்க்கும்போது, பிரேசில், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் 2019ஆம் ஆண்டில் சர்க்கரைக்கு இந்திய அரசு, சர்க்கரை ஏற்றுமதிக்கு இந்திய அரசு மானியம் வழங்குவது குறித்து கேஸ் போட்டிருந்தாங்க WTOக்கு. இது WTOவுடைய ரூல்ஸுக்கு எதிராக இருக்குது. ஏன்னா மானியம் அதிகமாக வழங்கப்படுது அங்கன்றது தான் குற்றச்சாட்டு. இப்போ இந்த கேஸுக்கு இந்திய அரசுக்கு எதிராக WTO தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. இந்திய அரசு விதிகளை மீறி இருக்கு அப்படின்றது தான் அவங்க சொல்லியிருப்பது. இதை மேல்முறையீடு செய்வோம் அப்படின்னு இந்திய அரசு தரப்புலேருந்து சொல்லியிருப்பதாக செய்தி வெளியாயிருக்கு. ரிலையன்ஸ் கேபிட்டல் அண்மையில் திவாலாக போகுது அப்படின்ற ஒரு செய்தி நம்ம பார்த்துருந்தோம். RBI முன்கை எடுத்திருந்தாங்க. இப்போ வந்திருக்கிற ஒரு செய்தி, EPFO, அதாவது இந்திய அரசுடன் ஒரு அமைப்பான EPFO, எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் 2,500 கோடி ரூபாய் இந்த நிறுவனத்தில் முதலீடு செய்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அக்டோபர் 2019 இந்த நிறுவனத்திற்கு வர வேண்டிய வட்டி பணம் இன்னும் வரல. அவங்க பாண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க போல இருக்குங்க, நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ். அதோடைய வட்டி பணம் வரல. அதோடைய தொகை 534.64 கோடிகள்னு சொல்லியிருக்கிறாங்க. லார்சன் அண்ட் டியூப்ரோ தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு உத்தரப்பிரதேசில் ஒரு ஆர்டர் கிடைத்திருப்பதாக அறிவிச்சிருக்காங்க. அரசு ப்ராஜெக்ட், வாட்டர் சப்ளை செய்யக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட். இதோடைய மதிப்பு 2,500 5,000 கோடி இருக்கும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்கு. அனுப்பம் ரசாயன் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு ஜாப்பனீஸ் மல்டிநேஷனல் கெமிக்கல் கம்பெனி கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் கிடைத்திருப்பதாக அறிவிச்சிருக்காங்க. 135 கோடி மதிப்பிற்கான ஆர்டர் அடுத்த 4 ஆண்டிற்கு. கம்பெனியுடைய பேரை அனுப்பம் ரசாயன் வெளியிடல. இன்னைக்கு இன்ட்ராடேல 4% அதிகரித்தது கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய வேறொரு நிறுவனமான SBI மியூச்சுவல் ஃபண்டில் அவங்க வைத்திருக்கிற ஸ்டேக்கை குறைக்க போகிறதாக அறிவிச்சிருக்கிறாங்க. அது IPO வழியாகத்தான் விற்பனை செய்வாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. SBI மியூச்சுவல் ஃபண்ட் விரைவில் IPOக்கு தயாராவாங்க அப்படின்னு புரிந்து கொள்ளலாம். பர்கர் கிங் இந்தியா தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க ஃபண்ட் ரைசிங் பண்ணுறதுக்கு போர்டு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. 1,500 கோடி ரூபாய் வரைக்கும். எந்த முறையில் ஃபண்ட் ரைசிங் பண்ண போகிறாங்க அப்படின்ற தகவலை கம்பெனி இன்னும் வெளியிடலை. கம்பெனியுடைய பேர் மாற்ற போகிறதாகவும் அறிவிச்சிருக்கிறாங்க. பர்கர் கிங் இந்தியா லிமிடெட்ன்ற பேர்லேருந்து ரெஸ்டாரண்ட் பிராண்ட்ஸ் ஏஷியா லிமிடெடாக மாற்ற போகிறதாக அறிவிச்சிருக்கிறாங்க. இன்ட்ராடேல 3% அதிகரித்தது. ஆனால் இந்த வீடியோ செய்கிற தருணத்தில் ரெட்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பர்கர் கிங் இந்தியா. பேடிஎம் இன்னைக்கு இன்ட்ராடேல 13% விழுந்தது. பத்திரிகையில் வந்திருக்கிற ஒரு காரணம், இந்த வீழ்ச்சிக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் உடைய லாக்இன் பீரியட் 1 மாதம் இருக்குங்க. லாக்இன் பீரியட் அது முடிவுக்கு வந்து விட்டதாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்க விற்பனை செய்திருப்பாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு, அல்லது அவங்க விற்பனை செய்வாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்புடன் வேறு சிலர் விற்பனை செய்திருப்பாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. பிரிசிஷன் வயர்ஸ் இந்தியா அவங்களுடைய ரெக்கார்ட் டேட்டை வெளியிட்டிருக்காங்க. ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கான ரெக்கார்ட் டேட். ஸ்டாக் ஸ்பிளிட் ஃபேஸ் வேல்யூ ₹5 இருக்கிறது ₹1 மாற்ற போகிறதாக அறிவிச்சிருந்தாங்க. இப்போ ரெக்கார்ட் டேட் டிசம்பர் 23ன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீடியோ செய்கிற தருணத்தில் கிட்டத்தட்ட 9% கிரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பிரிசிஷன் வயர்ஸ் இந்தியா.
இமாமி குறித்து பத்திரிகையில் வந்திருக்கிற ஒரு செய்தி, ஜனவரி 2019ஆம் ஆண்டுல ஒரு ஜெர்மன் பிராண்டான கிரீம் 21 இந்த நிறுவனம் வாங்கியிருக்காங்க. இப்போ இந்த கிரீம் 21 ப்ராடக்ட்ஸை இந்தியன் மார்க்கெட்டுக்கு அறிமுகம் செய்ய போறதாக அந்த செய்தியில சொல்லப்படுது. இன்னைக்கு இன்ட்ராடேல 5% அதிகரித்தது இமாமி கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் குறித்து மணி கண்ட்ரோலில் வந்திருக்கிற ஒரு அன்கன்ஃபர்ம்டு செய்திங்க. நமக்கு முன்னவே தெரியும், சவுதி ஆராம்கோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் முதலீடு செய்வதாக இருந்தாங்க, குறிப்பாக அவங்களுடைய ஆயில் டு கெமிக்கல் பிஸ்னஸில். அதற்கப்புறம் அது ரத்து செய்யப்பட்டிருக்கு. இப்போ என்ன அன்கன்ஃபர்ம்டு செய்தி வந்திருக்குன்னா, அதே சவுதி ஆராம்கோ ரிலையன்ஸ் நியூ எனர்ஜி சோலார் பிஸ்னஸில் முதலீடு செய்வதற்கான ஒரு திட்டத்தில் இருப்பதாக அன்கன்ஃபர்ம்டு செய்தி மணி கண்ட்ரோலில் வெளியாயிருக்கு. மோல்டெக் பேக்கேஜிங் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் வழியாக ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க. டிசம்பர் 14ஆம் தேதி ஓப்பன் ஆகுதுங்க அவங்களது. இது குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட்டுக்கு அவங்க நிர்ணயித்திருக்கிற விலை பார்க்கும்போது ₹722 ஃப்ளோர் பிரைஸ். இது இன்னைக்கு இன்ட்ராடேல 3% விழுந்தது மோல்டெக் பேக்கேஜிங் கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ். இன்ஃபோசிஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க ஒரு புது முதலீடு செய்கிறாங்க. சிங்கப்பூர் டெலிகம்யூனிகேஷன்ஸ் லிமிடெடுடைய மலேசியாவில் இருக்கக்கூடிய டெலிவரி சென்டர் குளோபல் என்டர்பிரைசஸ் இன்டர்நேஷனல் மலேசியா அதை வாங்குறாங்க. இந்த டிரான்சாக்ஷன் டிசம்பர் 2021 முடிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. 100% ஸ்டேக் வாங்குறாங்க. இதற்காக $6 மில்லியன் செலவு செய்வாங்க கம்பெனி அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது. அதானி கிரீன் எனர்ஜி தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. அவங்க சோலார் எனர்ஜி கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவுடன் ஒரு அக்ரிமெண்ட்ல ஒப்பந்தம் இடுறாங்க. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அதானி கிரீன் எனர்ஜி கிரீன் பவர் அவங்களுக்கு சப்ளை செய்வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு இன்ட்ராடேல 3% அதிகரித்தது அதானி கிரீன் எனர்ஜியுடைய ஷேர் பிரைஸ். ஸ்பைஸ்ஜெட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க ஏர்கிராஃப்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனியான டே ஹேவிலேண்ட் ஏர்கிராஃப்ட் ஆஃப் கனடா லிமிடெடுடன் சமரசம் செய்கிறாங்க. 2 தரப்பினருக்கும் சில கேஸ் போய்கொண்டிருக்குங்க. நியூ டெல்லி ஹைகோர்ட்லையும் UK கோர்ட்லையும் இந்த கேஸ் போய்கொண்டிருக்கு. அதை இப்போ சமரசம் செய்ய போகிறதாக அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த கேஸ் அனைத்துமே வாபஸ் பெறப்படும்னு அறிவிச்சிருக்கிறாங்க ஸ்பைஸ்ஜெட். இன்னைக்கு இன்ட்ராடேல 3% அதிகரித்தது ஸ்பைஸ்ஜெட்டுடைய ஷேர் பிரைஸ். தமிழ்நாடு பெட்ரோ ப்ராடக்ட்ஸ்க்கு கேர் கொடுத்திருக்கிற கிரெடிட் ரேட்டிங் வெளியிட்டிருக்காங்க. அதன்படி லாங் டேர்ம் பேங்க் ஃபெசிலிட்டிஸ் அப்கிரேட் ஆயிருக்கு. A- A ஆக உயர்த்தப்பட்டிருக்கு. ஸ்டேபிள் அவுட்லுக் வழங்கியிருக்கிறாங்க. இன்னைக்கு இன்ட்ராடேல 7% அதிகரித்தது கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ். ஒரு கிரெடிட் ரேட்டிங்னா என்ன, அதிகபட்ச ரேட்டிங் என்ன, குறைந்த ரேட்டிங் என்ன, அவுட்லுக்னா என்ன, லாங் டேர்ம்னா என்ன, ஷார்ட் டேர்ம்னா என்ன, நம்ம வேறொரு வீடியோவில் எடுத்துக்காட்டுடன் பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க தயவு செய்து பாருங்கள். அசோகா பில்கான் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. டிசம்பர் 3ஆம் தேதி கம்பெனி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு ரோட் ப்ராஜெக்ட் கிடைக்கும் அப்படின்னு. அதை உறுதி செய்யும் வகையில் இப்போது மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் கிட்டேருந்து அந்த லெட்டர் ஆஃப் அவார்டு கிடைத்திருப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. மதிப்பு 769.4 கோடி. இன்னைக்கு இன்ட்ராடேல 4% அதிகரித்தது கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ். அட்வான்ஸ்ட் என்சைம் டெக்னாலஜிஸ் லிமிடெட் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க வேறொரு நிறுவனமான ஆசிலஸ் ஹோல்டிங் அப்படின்ற கம்பெனியுடன் ஒரு ஒப்பந்தத்தில் வராங்க. அந்த ஒப்பந்தத்தின்படி அட்வான்ஸ்ட் என்சைம் டெக்னாலஜிஸ் லிமிடெடுடைய உற்பத்திகளை இந்த புது நிறுவனம் ஆசிலஸ் ஹோல்டிங்ஸ் இந்தோனேஷியா, மலேசியா, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், தாய்லாந்து மற்றும் வியட்நாமில் அட்வான்ஸ்ட் என்சைம் டெக்னாலஜிஸ் லிமிடெடுடைய உற்பத்திகளை விநியோகம் செய்வாங்க, விற்பனை செய்வாங்க அப்படின்றதான் என்னுடைய புரிதல். இதனால அட்வான்ஸ்ட் என்சைம் டெக்னாலஜிஸ் உடைய வருவாய் அதிகரிக்கும், மார்க்கெட் அதிகரிக்கும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு. இன்னைக்கு இன்ட்ராடேல 4% அதிகரித்தது அட்வான்ஸ்ட் என்சைம் டெக்னாலஜிஸ் லிமிடெட். பிக் பிளாக் கன்ஸ்ட்ரக்ஷன் லிமிடெட் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. அவங்களுடைய பிசினஸ் ஆபரேஷன்ஸை விரிவாக்கம் செய்ய போறதாக அறிவிச்சிருக்காங்க. இதற்காக அவங்க SCG சிமெண்ட் குரூப்புடன் ஒரு ஒப்பந்தத்தில் வராங்க. ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் அமைத்து இந்த விரிவாக்கம் செய்ய போறதாக அறிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு இன்ட்ராடேல 2.5% அதிகரித்தது பிக் பிளாக் கன்ஸ்ட்ரக்ஷன் லிமிடெட். வேதாந்தா லிமிடெட் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம செய்தி பார்த்திருந்தோம். அவங்க டிவிடெண்ட் அறிவிச்சிருந்தாங்க, ரெக்கார்ட் டேட்டும் அறிவிச்சிருந்தாங்க. இப்போ அந்த ரெக்கார்ட் டேட்டில் மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. முன்ன இருந்த ரெக்கார்ட் டேட் டிசம்பர் 18ஆம் தேதி, அது ஒரு சனிக்கிழமை. இப்போ அவங்க மாற்றி இருக்கிறது புது ரெக்கார்ட் டேட் டிசம்பர் 20ஆம் தேதி திங்கக்கிழமை. எதற்காக மாற்றியிருக்காங்க அப்படின்ற தகவல் சொல்லலைங்க. ரெக்கார்ட் டேட்னா என்ன, ஒரு கார்ப்பரேட் ஆக்ஷனுக்கு நம்ம எலிஜிபிளாக இருக்கணும் அப்படின்னா நம்ம எப்போக்குள்ளார ஒரு ஷேரை வாங்கி இருக்க வேண்டும். ரெக்கார்ட் டேட் விடுமுறை அன்னைக்கு வந்துச்சுன்னா நம்ம அதை எப்படி கால்குலேட் செய்யணும் அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க தயவு செய்து பாருங்கள். GRM ஓவர்சீஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க ஒரு புது உற்பத்தியை அறிமுகம் செய்கிறாங்க. ரெடி டு குக் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பிரியாணி கிட். இன்னைக்கு இன்ட்ராடேல 4% அதிகரித்தது. ஆனால் இந்த வீடியோ செய்கிற தருணத்தில் ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு GRM ஓவர்சீஸ். கிரீன் பேனல் இண்டஸ்ட்ரீஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்கு. இக்ரா கொடுத்திருக்கிற கிரெடிட் ரேட்டிங்கை கம்பெனி வெளியிட்டிருக்காங்க. லாங் டேர்ம் பேங்க் ஃபெசிலிட்டிஸ் 240 கோடி மதிப்பு, அதற்கு அப்கிரேட் ஆயிருக்கு. A- A ஆக உயர்த்தப்பட்டிருக்கு. ஷார்ட் டேர்ம் பேங்க் ஃபெசிலிட்டிஸ்க்கு A2+ A1 ஆக உயர்த்தப்பட்டிருக்கு.
ஐடிசி உடைய அனலிஸ்ட் மீட் முடிஞ்சு அவங்க சில அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க. என்டிடிவியில் வந்திருக்கிற சில செய்திகளை விரைவாக பார்க்கலாம். அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, டீமர்ஜர் குறித்து ஒரு கிளியரான ஒரு பிளானை நிறுவனம் வழங்கவில்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருந்தது. இந்த அனலிஸ்ட் மீட்லேருந்து டீமர்ஜர் பிளான் எதுவுமே கம்பெனி சொல்லலை. ஆனால் அதே நேரத்தில் அவங்க டீமர்ஜர் நடக்காதுன்னு சொல்லலை, அது ஒரு ஆப்ஷனாக இருக்குது அப்படின்னு கம்பெனி சொல்லியிருக்கிறாங்க அனலிஸ்ட் மீட்டில். அது எங்கெல்லாம் அந்த அந்த டிமர்ஜர் நடக்க இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்கன்னா, எஃப்எம்சிஜி செக்டர், அவங்களுடைய ஐடி செக்டர் மற்றும் ஹோட்டல் பிஸ்னஸ், இது டிமர்ஜர் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது ஆப்ஷனாக கம்பெனி வச்சிருக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் என்ன பிளான் அப்படின்றத கம்பெனி சொல்லலை இந்த அனலிஸ்ட் மீட்டில். அது மட்டும் இல்லாமல் ஐடிசி 10,000 கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்கான திட்டம் வைத்திருப்பதாகவும், அடுத்த 3 ஆண்டிற்கு இந்த முதலீடு, இது எங்கெல்லாம் முதலீடு செய்வாங்க அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. எஃப்எம்சிஜி செக்டரில் 35% 40%, ஐடிசி பேப்பர் போர்ட்ஸில் 25% 30%, 10% ஹோட்டல்ஸ்க்கு. இது தவிர புதிதாக கம்பெனி வாங்குவதற்கும் ஐடிசி தயாராக உள்ளதாக அந்த என்டிடிவி செய்தியில் சொல்லப்படுது. மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிற செய்தி, ஐடிசியுடைய சேர்மன் சஞ்சீவ் பூரி சிகரெட்டுடைய சேல்ஸ் கொரோனாக்கு முன்னாடி எவ்வளவு இருந்ததோ கிட்டத்தட்ட அந்த அளவை எட்டி விட்டதாக சொல்லியிருக்கிறாரு. ஒரு கவலையான ஒரு விஷயமாக இருந்தாலும் நிறுவனத்திற்கு ஒரு பாசிட்டிவான செய்தி. சிகரெட் அதிக விற்பனை அதிகரிக்குது அப்படின்றதான் அவர் சொல்ல வர்றாரு. அதே மாதிரி இந்த அன்ஆர்கனைஸ்டு செக்டரை அரசு நடவடிக்கை எடுக்கிறாங்க. அன்ஆர்கனைஸ்டு சிகரெட் செக்டரை அரசு நடவடிக்கை எடுப்பதும் நிறுவனத்திற்கு சாதகமாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இது மணி கண்ட்ரோலில் கிடைத்த செய்தி. அது மட்டும் இல்லாமல் எஃப்எம்சிஜி செக்டருக்கு அவங்க வைத்திருக்கிற இலக்கு 1 ட்ரில்லியன் ரெவன்யூ இலக்குங்க. 1 ட்ரில்லியன் ரூபாய் ஃபினான்ஷியல் இயர் 2030க்கு உள்ளாருன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு ஐடிசி வாலட்டைலா இருந்தது. இந்த வீடியோ சேர தருணத்தில் 2% பாசிட்டிவ், பிறகு நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. யூனிசன் மெட்டல்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் பிஸ்னஸில் இறங்க போகிறதாக அறிவிச்சிருக்கிறாங்க. அவங்க தயாரிக்கக்கூடிய பொருட்கள் ஃபார்மசியூட்டிக்கல், ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ், டிட்டர்ஜென்ட்ஸ் மற்றும் மெட்டல்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு தேவைப்படக்கூடிய ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி இன்ட்ராடேல 5% அப்பர் சர்க்கியூட்டை எட்டியது இந்த கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ். நிஃப்டி மறுபடியும் ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த வாரம் தொடர்ச்சியாக 3வது நாள் ரெட்டில் க்ளோஸ் ஆகுது. 103 புள்ளிகள் இழந்து 0.6% குறைவாக 17,221 க்ளோஸ் ஆயிருக்கு. இன்றைக்கி ஓப்பன் பார்த்தீங்கன்னா முந்தின க்ளோஸோட ஃப்ளாட்டாக தான் இருந்தது. எங்கே க்ளோஸ் ஆனதோ அதே இடத்துல தான் கிட்டத்தட்ட ஓப்பன் ஆனது. ஹையான 17,351, லோவான 17,192. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் 1.6% அதிகரித்தது. நிஃப்டி பிஇ டிசம்பர் 14ஆம் தேதி டேட்டாவில் 23.9. நிஃப்டியுடைய 15 மினிட் சார்ட் முதல் கேண்டலில் ஃப்ளாட்டாக இருந்ததுங்க ஓப்பனிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 17,350 வரைக்கும் போனது. கிட்டத்தட்ட நேற்று ஹை தான் அது. அதற்கப்புறம் மறுபடியும் செல்லர்ஸ் கீழே கொண்டு போகிறாங்க. 17,200 2 முறை பவுன்ஸ் ஆனதுங்க நிஃப்டி. மறுபடியும் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17,200 பக்கத்தில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. செக்டர் வைஸ் பார்க்கும்போது ஒரு செக்டர் மட்டும்தான் கிரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆட்டோ செக்டர் 0.5% அதிகரித்தது. பேங்க் 0.3% விழுந்தது. பிரைவேட் செக்டர் பேங்க் 0.3, ஹெல்த் கேர் இண்டெக்ஸ் 0.3, கன்சூமர் டியூரபிள்ஸ் 0.4, ஃபார்மா 0.5, எஃப்எம்சிஜி 0.6, ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 0.7, ஆயில் அண்ட் கேஸ் 0.8, ஐடி 1%, மெட்டல் 1%, மீடியா 1.4, பப்ளிக் செக்டர் பேங்க் 1.4, ரியாலிட்டி செக்டர் அதிகபட்சமாக 1.9% விழுந்தது. நிஃப்டியில் டாப் 5 கெய்னர்ஸ். சன் ஃபார்மா 2.8% அதிகரித்தது. கோட்டக் பேங்க் 1.5, மாருதி கிட்டத்தட்ட 1%, டாடா கன்சூமர் ப்ராடக்ட்ஸ் 0.9, எம்என்எம் 0.9% அதிகரித்தது. நிஃப்டியில் டாப் 5 லூசர்ஸ். பஜாஜ் ஃபினான்ஸ் கிட்டத்தட்ட 3% விழுந்தது. பஜாஜ் ஃபின்சர்வ் 2.5, அதானி போர்ட்ஸ் 2.4, ஐடிசி 2% விழுந்தது. பவர் கிரிட் கிட்டத்தட்ட 2% விழுந்தது. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.